வெல்கம் டு சிலோன் செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட 62 வயது முதியவர் கைது. 219 மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து. 13 பெண்கள் உட்பட பலர் கைது. போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பான முடிவை ஆதரிக்கும் அர்ஜுனா. ராஜிதவின் முன்பிணை மனு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் பாடசாலைகளை மூட வேண்டாம். அனுரவின் அறிவிப்புக்கு பதிலடி. கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்தவர் கொடூரமாக கொலை. உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு வரிசை. அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. இலங்கை எத்தனையாவது இடத்தில்? யாழில் 10 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டமை தொடர்பிலான சந்தேகத்தின் பேரில் வேலணை துறையூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். குறித்த சம்பவம் வேலணை துறையூர் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை அன்று குறித்த சிறுமி துறையூர் கடற்றொழில் சங்கத்திற்கு அயலிலுள்ள கடைக்கு சென்றுள்ளார். கடையின் உரிமையாளரான 62 வயது மதிக்கத்தக்க நபர் குறித்த சிறுமியை கடையின் உள்ளே அழைத்து குளிரூட்டியுனுள் இருக்கும் குளிர்பானத்தை எடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறித்த கடையின் உரிமையாளரான சந்தேக நபர் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முற்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயார் கடந்த 23ஆம் தேதியன்று தனது பகுதி கிராம சேவகருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து 24ஆம் தேதியன்று வேலணை பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை கடந்த 18ஆம் தேதிக்குள் நாட்டில் உள்ள 219 மருந்தகங்களின் உரிமங்களை ரத்து செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2024 தொடக்கம் 2025ஆம் ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பதற்காக தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை 2039 விண்ணப்பங்களை பெற்றதாகவும் 1820 மருந்தகங்களுக்கு மட்டுமே உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிரந்தர மருந்தாளுநர்கள் இல்லாததால் 137 மருந்தகங்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிரந்தர மருந்தாளுநர்கள் பணிக்கமர்த்தப்படும் வரை அவர்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக மருந்தக நடைமுறைகளுக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதால் 82 மருந்தாளுநர்களின் உரிமங்களை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 13 பெண்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இரவு வத்துவ பிரதேசத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன்போது 3 வயது குழந்தையை கையில் ஏந்தியபடி ஒரு பெண் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணம், 2 சீட்டு தொகுப்புகள் மற்றும் 2 பாய்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வரலாறு பாடத்தை தெரிவு பாடமாக மாற்றும் அரசாங்கத்தின் முடிவு சரியானது என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து வெளியிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 1600ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் நல்ல வரலாறு இல்லை எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இலங்கை தமிழ் மக்களுக்கு சொந்தமானதா அல்லது சிங்கள மக்களுக்கு சொந்தமானதா என்பதை வரலாறு கற்பிக்கவில்லை என்றும் அத்தகைய பிளவுவாத கருத்துக்களை மக்களின் மனதில் பதிய வைக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தேவைப்பட்டால் மட்டுமே படிக்க வேண்டிய விருப்ப பாடமாக இந்த பாடங்கள் இருந்தால் போதுமானது என அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். தனது முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீள பரிசீலனை செய்து தன்னை பிணையில் விடுதலை செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வும் திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசுக்கு 2.63 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெகுனுவேல கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார்.
இதனை அடுத்து லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு தாக்கல் செய்திருக்கின்றார். ஆனால் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த முன்பிணை மனுவை கடந்த 18ஆம் தேதி நிராகரித்துள்ளது. தனது முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீள்பரிசீலனை செய்து தன்னை பிணையில் விடுதலை செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு மேல் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிக்க வம்ச முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி ராஜித சேனாரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நிராகரித்திருந்தார். ஆனால் இந்த முன்பிணை மனுவை நிராகரிப்பதற்கான சாட்சியங்களை நீதவான் சமர்ப்பிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிங்க வம்சை இந்த மனு தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கோரி உத்தரவிட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பினை வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணி இன்று எமது ஆட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் அது எவ்வாறு இருப்பினும் கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எந்தவொரு பாடசாலையையும் மூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் கருத்து வெளியிட்டவர் 10 மாதங்களில் எவ்வாறு கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுப்பார்கள்? 20 ஆண்டுகளாக கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பினை வெளியிட்ட இவர்கள் எமது ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையே தற்பொழுது நடைமுறைப்படுத்துகின்றனர். எம்மால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனமையில் சுனில் ஹந்துனெத்தி போன்றோர் பிரதான காரணமானவர்கள் ஆவர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கல்வி மறுசீரமைப்பு யோசனைகள் முன்வைக்கப்பட்ட போது இவர்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்த சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் அவற்றுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிப்பவர்கள் கடந்த காலங்களில் நாட்டுக்கு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியவர்கள் ஆவர். ஆனால் இன்றவர்கள் எம்மால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எமக்கு அழைப்பு விடுக்கின்றனர். சரியான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒத்துழைப்பினை வழங்குவோம். பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எமது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கவில்லை. எனவே இந்த அரசாங்கமும் எந்தவொரு பாடசாலையையும் மூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என வலியுறுத்துகின்றோம். கல்வி மறுசீரமைப்பு என கூறிக்கொண்டு பாடசாலை கட்டமைப்பில் கை வைக்க வேண்டாம் என அரசாங்கத்தை எச்சரிக்கின்றோம். வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களை தெரிவு பாட தொகுதிக்குள் உள்ளடக்க கூடாது என்பதையும் வலியுறுத்துகின்றோம். முதலில் அரசாங்கம் ஆளும் தரப்பினருக்கு இது தொடர்பான உண்மைகளை கூற வேண்டும். அதன் பின்னர் எம்முடன் கலந்தாலோசிக்கலாம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு தெமட்டகொட பகுதியில் நேற்று முன்தினம் வாடகை அறையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். உயிரிழந்தவர் 69 வயதான மாதம்பிட்டிய கே சோமாரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிய வந்திருக்கின்றது. கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கர வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வழங்கும் நபர் என்றும் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்றும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வாடகை அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர். கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். தெமட்டகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் முதல் 10 தரவரிசையிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் உலகளாவிய குடியுரிமை மற்றும் குடியிருப்பு ஆலோசனை நிறுவனமான ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸின் சமீபத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டில் முதலிடத்தில் இருந்த அமெரிக்கா தற்பொழுது 10வது இடத்திற்கு பின்தள்ளி சென்றிருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றில் இது அமெரிக்க கடவுச்சீட்டுக்கு வழங்கப்பட்ட மிக குறைந்த தரநிலை என கூறப்படுகின்றது. இதேவேளை இலங்கை கடவுச்சீட்டு உலக தரவரிசையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்து ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் 96வது இடத்திலிருந்து 91வது இடத்திற்கு 5 இடங்கள் முன்னேறியிருக்கின்றது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் 40 நாடுகளிலிருந்து வருவோருக்கு விசா கட்டணம் வசூலிக்காமல் இருக்க தீர்மானித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த 40 நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருவோரிடம் விசா கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இதன்படி விசா கட்டணம் வசூலிக்கப்படாத 40 நாடுகளின் பட்டியல் பின்வருமாறு: பிரித்தானியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, போலந்து, கஜகஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், நேபாளம், சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ரஷ்யா, தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, செக் குடியரசு, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, இஸ்ரேல், பெலாரஸ், ஈரான், ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க், தென்கொரியா, கத்தார், ஓமான், பஹ்ரைன், நியூசிலாந்து, குவைத், நோர்வே, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளாகும்.